நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தஞ்சை மாவட்டம் அருள்மொழிப்பேட்டையில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களோடு நிகரான செய்தியாளர் குருநாதன் விவரம் என்ன? தேவப்பிரியன், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தற்போது சம்பா தாளடி பயிர்கள் என்பது அறுவடை பணியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கடுமையான பனிப்பொழிவும் மேலும் பருவம் பெரிய மழை பெய்ததால் நெல்லின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதாகவும், எனவே 17%இலிருந்து 22% உயர்த்த வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்றிய மத்திய அரசு இது குறித்து ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய 3 அடங்கிய குழுவை டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் சென்னை தரக்கட்டுப்பாட்டு தொழில்நுட்ப அதிகாரி யூனஸ் மற்றும் பிரபாகரன் மற்றும் போயா ஆகிய 3 அடங்கிய குழுவினர் நேற்று டெல்டா மாவட்டங்களில் நேற்று முதல் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை பகுதி ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் இன்று 2வது நாளாக திருவாரூர் மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள அருள்மொழிப்பேட்டையில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அவர்கள் விவசாயிகள் கொட்டி வைத்திருந்த நெல் மணிகளை சேகரித்து ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டனர். மேலும் அங்கிருந்த விவசாயிகளின் நெல்லின் ஈரப்பதம் குறித்தும் அவர்கள் கேட்டறிந்தனர். பின்னர் தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு, பட்டுக்கோட்டை, உரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு நேரடி நெல் கொள்முதலையும் அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர். கடந்த 2 நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் உள்ள 16 நேரடி நெல் கொள்முதல் நிலையிலிருந்து அவர்கள் நெல்மணிகளை சேகரித்து ஆய்வுக்காக அனுப்ப உள்ளனர். இந்த ஆய்வறிக்கையை மத்திய அரசுக்கு அவர்கள் தாக்கல் செய்து நெல்லின் ஈரப்பதம் உயர்த்துவது தொடர்பாக மத்திய அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து டெல்டா விவசாயிகள் கூறுகையில், கடந்த காலங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கையை தாக்கல் செய்யும் போது அறுவடை பணிகள் என்பது முற்றிலும் நிறைவடைந்துவிட்டது. எனவே இதுபோல் இந்த ஆண்டு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அறிக்கையை தாக்கல் செய்து உடனடியாக அறிவிப்பை வெளியிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் கூறுகையில், இன்று இரவுக்குள் அவர்கள் அறிக்கையை மத்திய அரசுக்கு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 22% உயர்த்தினா விவசாயிகள் எந்த அளவுக்கு பயன்பெறக்கூடும்? குறிப்பா அந்த ஆய்வின் போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கப்படும்? ஏன் அது 22% அப்படின்றத நிர்ணயிக்கிறாங்க குருநாதன்? நிச்சயமாக தேர்வுடன், அதாவது விவசாயிகள் நெல்லை அறுத்து நேரடி நெல் கொள்முதல் விற்பனை செய்யும் போது அதோட ஈரப்பதம் 17% இருந்தால் மட்டுமே கொள்முதல் செய்வார்கள். ஒருவேளை ஈரப்பதம் 17%ஐ விட அதிகமாக இருந்தால் அந்த நெல்லை விவசாயிகள் சாலைகளில் கொட்டி வைத்து அதை காய வைத்து பிறகு நெல் கொள்முதல் விற்பனை செய்ய வேண்டும். அவ்வாறு நெல்லின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது விவசாயிகள் நெல்லை அறுவடை செய்து இங்கு கொண்டு சாலைகளை கொட்டி வைத்து காய வைக்கும் போது கூடுதல் செலவு ஏற்படுகிறது. அதாவது நெல்லை காய வைப்பது, அதை உலர வைப்பது, மேலும் இரவு நேரங்களில் காவல் காப்பது என்பது விவசாயிகளுக்கு கூடுதல் செலவு ஏற்படுகிறது. மேலும் நெல்லின் அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் நெல் தேக்கம் என்பது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலிலும் அதிக அளவில் ஏற்படும். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் நெல்லின் ஈரப்பதம் 22% இருந்தால் உடனடியாக நெல்லை விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதலில் விற்று விடுவார்கள். மேலும் விவசாயிகளுக்கு கூடுதல் செலவு ஏற்படாது, நெல்லின் தேக்கம் என்பது குறையும். எனவேதான் மேலும் தற்போது டெல்டா மாவட்டங்களில் இரவு நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படுகிறது. பகல் முழுவதும் விவசாயிகள் நெல்லை காய வைத்தாலும் இரவு நேரங்களில் பணிகளில் நெல் இருப்பதால் அது நெல் ஈரப்பதம் மீண்டும் உயர்ந்து விடுகிறது. இதனால்தான் நெல்லின் ஈரப்பதத்தை அவர்கள் 22% உயர்த்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருநாதன்.